ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான பலாப்பழ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். வாழை இலையில் மடித்து அவிச்சு நம்ம பாரம்பரிய ஸ்டைலில் சூப்பரான ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 6 பலாப்பழம் நல்லா பழுத்ததாக வாங்கி வெட்டி வச்சுக்கோங்க. வெல்லம் ஒரு 100 கிராம் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 தேங்காய் சில்லு அளவுக்கு. 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி 1 டம்ளர் கொழுக்கட்டை மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சூடு பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் கொழுக்கட்டை மாவை போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே ஃபுல்லாக கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் பபுள்ஸ் வந்த உடனே கொஞ்சமாக அதில் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு அதை எடுத்து நம்ம மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக ஆற வச்சு ஊற்றுங்க. நல்லா பிணையும் போது உங்களுக்கு ஒரு சாஃப்டான டோ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா உருட்டி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை மூடி வைங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றுங்க. நெய் சூடான உடனே வெட்டி வச்ச பலாப்பழத்தை போட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பலாப்பழம் கொஞ்சம் குழஞ்சு வந்த உடனே மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வெல்லத்தோட பாகு இருக்குல்ல, அதை கலந்துருங்க. துருவி வச்ச தேங்காய், இடித்து வச்ச ஏலக்காய் பொடி, இதை போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா ஜல்லி மாதிரி குக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு ஜாக்ஃப்ரூட் ஜாம் மாதிரி ரெடி ஆயிடும். இப்போது வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை தடவி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவில் இந்த மாதிரி பரப்பி விட்டு நல்லா ஃப்ளாட்டாக பரப்பிக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தை உள்ளே அப்ளை பண்ணுங்கள். இலையை மடித்து இதே மாதிரி ரேப் பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அவிஞ்சால் போதும். ஃபுல் ஃபயரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீடு ஃபுல்லாக மணக்கும் ஜாக்ஃப்ரூட்டோட வாசம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். மாம்பழத்துலேயும் பண்ணலாம், வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம். இதே விட சூப்பராக இருக்கும் மாம்பழம். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.